ஹலோ ஷோல் வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்தோட ஸ்டாக் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து லிமிட்டட் பீஸ் 2 வெரைட்டி சன்னாஸை எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கார்பி அண்ட் கலிக்குலா, ஓகேங்களா. ஸோ அதான் வந்து இந்த பேக்கெட்டில் இருக்குது. ஸோ சிங்கிள் பேக்கிங்னு கேட்டால் எப்போ பார்த்தாலும் ஒரு கூட்டமாக ஒரு பேக்கிங்கை போட்டு அமுச்சு விட்டுறானுங்க. எப்போ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானுங்க. ஸோ ஓகே ஷோல், இப்போ வந்து நம்ம வந்து கார்பி அண்ட் கலிக்குலா ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் டேங்க்கில் தான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து சைஸ் சின்னது தான். வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற சைஸே 4.5லேருந்து 5 இன்ச்சுக்குள்ளே தான். அந்த சைஸில் இருக்கிறனால எல்லாம் ஒரே டேங்க்கில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அண்டு மெடிசன் ட்ரீட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாம் ஒரே டேங்க்லேயே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெட்ராசைக்கிள் தான் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த காயத்தில் வந்து ஃபங்கலோ இல்லாட்டி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஆகக்கூடாது. ஸோ டெட்ராசைக்கிள் தான் நல்ல ஒரு டேப்லெட்டு. ஸோ அதை வந்து ஒரு 3 நாள் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன்டிபேரசிட்டிக்லாம் போகலாம். அண்டு ஃபிஷ்ஷு வந்து பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதுங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த ஸ்பாட்ஸும் உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து லைட்டாக அது கம்மியாக இருக்கும். அண்ட் இது வந்து பேபிஸ் தான். ஸோ வந்து இன்னும் வளரணும் இந்த மீன். ஸோ மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 9 to 10. ஸோ அதனால் வந்து இன்னும் வளரணும் இந்த மீன். ஸோ பேபிஸ்னால ஃபின்ஸ் எல்லாம் இப்போ தான் வளர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து குட்டியாக இருக்கும். அண்ட் நான் வந்து ஃபீடிங் மாலி நான் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த குவாரண்டைன் பீரியடில் நான் வந்து சிக்கன் ஆட்டோ இல்லாட்டி மற்ற ஃப்ரோசன் ஃபுட்டோ போட முடியாது. ஏன்னா சன்னாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னை நம்புகிற வரைக்கும் அது வந்து ஃபீட் எடுக்காது. ஸோ அதனால் வந்து ட்ரீட்மெண்ட் டைமில் நான் வந்து சிக்கன் ஆட்டெலாம் போட்டேன்னா தண்ணி கண்டாமினேட் ஆகி அந்த மீனோட உடல்நிலையை ரொம்ப மோசமாக்கிடும். ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங் டைம் என்னை நம்புகிற வரைக்கும் வச்சோ நான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வரைக்கும் வச்சோ நான் வந்து லைஃப் ஃபீட் தான் பண்ணுவேன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு மாலி லவ்ஸ் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஓகே ஷோல், அதுலேருந்து ஒரு சில வெரைட்டிஸை மட்டும் இப்போ எடுத்து நான் வந்து தனியாக பேக்கெட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்பாட்ஸ்லாம் நல்லா காட்டணுன்றதுக்காக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி. ஸோ வந்து அது பாடியில் வந்து ஃபின்ஸ்லாம் கலர் இருக்காது. ஏன்னா சின்ன ஷுவாட்டிஸ் தான் கலர் இருக்காது. பட் பாடியில் ஸ்பாட்ஸ் இருக்கும், நிறையவே இருக்கும் கார்பி குட்டினா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஃபின்ஸில் கலர்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபின்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் உங்களுக்கு தெரியும். அண்ட் அதோடய ஃபேஸ்லேயும் அந்த ஸ்பாட்ஸ் தெரியும். ஏன்னா அது வந்து குட்டி, அதனால தான் அதுங்க வந்து ஃபேஸில் கூட ஸ்பாட்ஸ் இருக்குது. வளர வளர அந்த ஃபின்னில் இருக்க ஸ்பாட்ஸ் வந்து லைட்டாக டல்லாக ஆரம்பிக்கும். அந்த ஃபேஸ்லேயும் அந்த ஸ்பாட்ஸ்லாம் டல்லாக ஆரம்பிக்கும். அண்டு உடம்புல நல்லாவே கொஞ்சம் ஸ்பாட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அண்டு ஃபின்ஸ்லேயும் கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் ப்ளூ அண்ட் ஏற ஆரம்பிக்கும் வளர வளரலாம். அண்ட் ஷோல் ஃபிஷ்ஷஸை வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் எல்இடி டியூப் லைட்டில், ஒயிட் எல்இடி டியூப் லைட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த லைட்லேயே இந்த மீன் எப்படி இருக்குதுன்றதை பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து இதுக்கு வந்து ப்ளூ லைட்லாம் செட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ ஃபின்ஸ்லாம் நல்லா தூக்கி காட்ட ஆரம்பிக்கும். ஸோ வந்து நான் அந்த மாதிரிலாம் செட் பண்ணலை. ஏன்னா உங்களுக்கு அப்படியே அந்த நார்மல் லைட்டில் அந்த மீன் எப்படி இருக்குன்றது காட்டுறதுக்காக நான் அப்படி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நார்மல் லைட்டில் தான் நீங்கள் வந்து இந்த மீனோட கலர்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ வந்து கலிக்குலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் டல்லாக தான் இருக்கும். ஆனால் கார்பி அதோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ ஷேட் பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் டெம்பரேச்சர்லாம் லோ ஆக்கிலாம் வச்சுருந்தீங்கன்னா டேங்க்கில் வந்து அந்த பாடியில் நல்லாவே அந்த ப்ளூ கலர் நம்மளால் பார்க்க முடியும் கார்பி கிட்ட. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கலிக்குலா. ஸோ இதுக்கு முன்னாடி அங்கே கார்னரில் பார்த்தது கார்பி. ஸோ இந்த கலிக்குலாவோட ஸ்பாட்ஸ் பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்டு ப்ளூ கலரேஷன் ஃபின்னில் நல்லாவே இருக்கும் இதுக்கு. ஸோ இது கொஞ்சம் ஒரு 5 இன்ச் சைஸ் கிட்டே இருக்கும். ஆக்சுவலி இந்த ஃபிஷ்ஷு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபின்ஸில் வந்து ஒரு க்ரீனிஷ் கலர் கூட இருக்கும். ஸோ அந்த வந்து லைட்டு ஒரு ஆங்கிளில் படும்போது அது ஃபுல்லாக ப்ளூவாக தெரியும். அதை வந்து நீங்கள் ஒயிட் லைட்டில் பார்க்கும்போது ப்ளூ அண்ட் க்ரீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ளூ லைட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ப்ளூ இல்லை, அதில் வந்து மைல்டாக ஒரு ப்ளூ லைட் இருந்தால் நல்லாயிருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி லைட் கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இது பாருங்கள், எல்லாம் நார்மல் லைட்டில் தான் பார்க்குறீங்க. ஸோ இதை வந்து பாருங்கள் பாடியில் எந்த அளவுக்கு ஸ்பாட் இருக்குதுன்னு. இது வந்து ஒரு 4.5 இன்ச் குட்டி தான், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஃபின்ஸ் எல்லாம் இன்னும் டெவலப் ஆகலை. ஸோ இதுவும் பாருங்கள் பாடியில் எவ்வளோ ஸ்பாட்ஸ் இருக்குன்றத. ஸோ அண்ட் இங்கே ஒருத்தருக்கு படுத்து கிடக்கிறாரு, அவரையும் பாருங்கள். அண்ட் ஷோல் நம்மக்கிட்ட வந்து இப்போ ஸ்டுவாட்டி வெறும் லிமிட்டட் பீஸ் தான் இருக்குது. ஸோ டக்குன்னு யாரோ வேணும்னா கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் வந்து சேர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வந்து குரூப்லேயே நான் முன்னாடியே போட்டிருப்பேன். குவாரண்டைன் முடிஞ்சோடனே நான் வந்து குரூப்பில் போட்டுருவேன். ஸோ குரூப்பில் யாரும் இது வரைக்கும் ஜாயின் பண்ணுறேன்னா நான் வந்து லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இல்லாட்டி கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்படியே கமெண்ட் பாக்ஸ்லேயே பின் பண்ணி விட்டுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மீன் எந்த விதத்துலேயும் நான் வந்து துன்படுத்தலை. ஜஸ்ட் அது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு மீனை மட்டும் எடுத்து திருப்பி ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ
ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக அவ்வளோதான். ஸோ இப்படி கையில் எடுத்து இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் தான். ஏன்னா இது வந்து எடுக்கும் போதே இதுக்கு வந்து பயந்து ஸ்ட்ரெஸ்ஸில் அப்படியே கலர்லாம் டல்லாகி அண்ட் அந்த ஸ்பாட்ஸும் எல்லாமே கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ சும்மா உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எடுத்தேன். அண்ட் ஸோ நீங்கள் வந்து சென்னைனா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா இப்போ தொடர்ந்து ஃபெஸ்டிவல் வந்துகிட்டே இருக்கனால ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கும்போது வேணால் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ என்டர் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ see you in the studio. Bye bye ஷோல்.